மண்டே ஈவினிங் நைட்டு சன்னா மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதையுமே வேக வச்சுட்டு குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ டக்குன்னு பார்த்தா முட்டை தான் இருந்துச்சு. சரி ஓகே முட்டையை போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வச்சுட்டு இருந்தேன். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வண்டி வந்துச்சு. சரி இங்கேயே வாங்கிடலாம், எப்போ போய் வாங்குறதுல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியெல்லாம் நல்லா பழுத்து தான் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியாகவே இருந்துச்சு. அதெல்லாம் சரின்னு சொல்லி பார்த்து நேர்லேயே பார்த்து எல்லா காய்கறியுமே வேணுங்க அதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் கரெக்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்படி சன்னா மசாலாவுமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் ரெடி பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டீ கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். வந்ததும் வந்து ஒன்று டீ காஃபி கேட்பாங்க, காஃபி இல்லை அப்படின்னா டீ கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு அப்படியே நைட் டின்னருக்கு சப்பாத்தி வச்சு சப்பாத்தியுமே போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் அதிகமாக எப்போ சப்பாத்தி செஞ்சாலுமே சாப்பிட்ருவோம். மற்ற டிஷ்னால் தான் கொஞ்சம் யோசிப்போம். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப்